அனைவருக்கும் வணக்கம். எக்ஸிடி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு கம்பல்சரி தேவைப்படுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான எக்ஸாம், எல்லாருமே படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அப்ளை பண்ணுறது தெளிவாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பயமே இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா படிக்கலாம். இல்லை அப்படின்னா அப்ளை பண்ணி முடிச்சு வேட்டி எடிட் ஆப்ஷன் முடிச்சு வேட்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க, ஃபோன் பண்ணி கேட்டிருப்பீங்க. ஸோ அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை கரெக்டாக பார்த்து நீங்களே கூட இருந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் வேற எங்கே கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ண வேண்டாம், நீங்களே கூட இருந்து எக்ஸாம் அப்ளை பண்ணுங்கள். ஸோ என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் தேவை, ஓகேங்களா? ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் தேவை அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸில் ஃபஸ்ட்டு 10th ஸ்டாண்டர்ட் ஒரிஜினல் மார்க் ஷீட், 12th ஸ்டாண்டர்ட் ஒரிஜினல் மார்க் ஷீட், அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு ஈக்குவலான சர்டிஃபிகேட்ஸ். நெக்ஸ்ட்டு டிடிஎட் சர்டிஃபிகேட், ஓகேங்களா? டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அந்த சர்டிஃபிகேட், ஓகேங்களா? இல்லை அப்படின்னா ஸ்பெஷல் எஜுகேஷன் அந்த சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. எல்லாமே ஒரிஜினல் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 4 years கோர்ஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட், ஓகேங்களா? உங்ககிட்ட கன்சாலிடேட் மார்க் ஷீட் இல்லை அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த செமஸ்டர் மார்க்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதையே நீங்கள் அப்ளை பண்ணலாம். எல்லாத்தையும் ஒரே பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி அந்த டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். ஓகேங்களா? அவங்களே தெளிவாக கொடுத்துட்டாங்க. கன்சாலிடேட் சர்டிஃபிகேட் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா இது மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிகிரி சர்டிஃபிகேட் ஆர் பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட், ஓகேங்களா? ஸோ இந்த 4 years படிச்சிருந்தீங்க அப்படின்னா ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் யூஜி சர்டிஃபிகேட் ஆர் சீக்வன்ஸ் சர்டிஃபிகேட், அதோட கன்சாலிடேட்டு அல்லது அப்படின்னா செமஸ்டர் மார்க் ஷீட், ஓகேங்களா? கம்பல்சரி எல்லாருமே டீச்சர் எலிஜிபிள் டெஸ்ட்டு சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணணும். அதுவும் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 பாஸ் பண்ண சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமானது. இது எல்லாருமே கையில் வச்சுருப்பீங்க. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு டைரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டியூபிள் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள், டைம் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா பார்ட் பியில், ஓகேங்களா? பார்ட் ஏயில் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய சர்டிஃபிகேட்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஓகே, எல்லாருமே அவங்களுடைய ஒரிஜினல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா அந்த கேஸ்ட் வைஸ் ரிசர்வேஷன் இருக்குது. ஸோ அதை கரெக்டாக பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க. புதிய சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா புதுசு பண்ணுங்கள். பழசு அட்டை இருந்துச்சு அப்படின்னா அட்டை வச்சு கூட பண்ணுங்கள். ஓகேங்களா? தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிஎஸ்டிஎம், ஓகேங்களா? நீங்கள் முழுக்க தமிழ் மீடியத்தில் மட்டும் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் ஆரம்பத்தில் 1ஆவதுலேருந்து அப் டு 12th வரைக்கும் அதை முடிச்சுட்டு டிடிஎட்டும் பார்த்தீங்கன்னா தமிழ் வழியில் படிச்சிருந்தா மட்டும் இந்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ சார் நான் டிடிஎட் எக்ஸாம் தமிழ் தானே, ஆனால் மீடியம் இங்கிலீஷ் அப்படின்னா நீ இங்கிலீஷ் மீடியம் தான். ஓகேங்களா? அதை தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ யாரெல்லாம் தமிழ் மொழி முடிச்சிருந்தீங்களோ அவங்க மட்டும் இதை பார்த்து தெளிவாக பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் டிசேபிலிட்டி சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? விடோ அந்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ் சர்வீஸ்மேன் சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா இதை வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ என்ஓசி கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ எனக்கு என்ஓசி வேணும் அப்படின்னா நீங்கள் என்ஓசி அப்ளை பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நோ ஆப்ஜெக்ட் சர்டிஃபிகேட் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான சர்டிஃபிகேட்ஸ். ஓகேங்களா? அது போக இந்த லாஸ்ட் பாருங்கள் கேரக்டர் சர்டிஃபிகேட், இது ரொம்ப முக்கியமானது. ஓகே, கெசட்டட் ஆஃபீஸர் பார்த்தீங்க அப்படின்னா கேரக்டர் சர்டிஃபிகேட் வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட், ஓகேங்களா? இது ஆல்ரெடி வாங்கி வச்சிருப்பீங்க. அந்த கேரக்டர் சர்டிஃபிகேட்டும் இந்த கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட்டும் பார்த்தீங்கன்னா பிஓ எக்ஸாம் அப்ளை பண்ணியிருப்பீங்க, வாங்கி வச்சிருப்பீங்க. இல்லை அப்படின்னா யூஜிடிஆர்பிக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க, வாங்கி வச்சிருப்பீங்க. அது அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஸ்ஜிடி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான சர்டிஃபிகேட்ஸ். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கீழே கமெண்ட்லேயே கொடுத்துருவேன். சரிங்களா? ஸோ நல்லா படிங்க. எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? தேங்க்யூ.